இந்த வருஷம் என்னன்னே தெரியலங்க. நெறைய டைவர்ஸ் கேஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல முக்கியமா ஒரு டைவர்ஸ் கேஸ பார்த்து எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். யாருன்னா நம்மளோட ஃபேவரைட் ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவியோட டைவர்ஸ் விஷயம் தான். ஏன்னா இவங்க 2 பேத்து மாரி ஒரு பேர் இருக்க முடியுமாப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சிருக்கோம். அந்த அளவுக்கு ஸ்கூல்லே ஃப்ரெண்ட்ஸா இருந்து அதுக்கப்புறம் காதலிச்சு கல்யாணம் பண்ணி 12 வருஷம் ரொம்ப ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப கியூட்டான ஒரு பொண்ணுமே இருக்கு. இந்த நிலையில குடும்பத்துல ஏற்பட்ட சில பிரச்சனைகள் காரணமா 2 பேருமே டைவர்ஸ் பண்ண போறதா சோஷியல் மீடியால அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டைவர்ஸ் கேஸ் பத்தி நிறைய சர்ச்சைகள் போயிட்டு இருந்துச்சு. என்னன்னா இவங்களோட டைவர்ஸ்க்கு காரணம் ஜிவி பிரகாஷ் படத்துல மத்த ஹீரோயின்ஸ் கூட ரொம்ப நெருக்கமா நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம முக்கியமா திவ்ய பாரதி தான் காரணம் அப்படின்னு சொல்லியுமே நெட்டிசன்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அந்த விஷயம் ரொம்ப வைரலாமே போயிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில தான் இவங்க 2 பேரும் பரஸ்பரமா பிரியிறோம் அப்படின்னு சொல்லி குடும்ப நல நீதிமன்றத்துல போய் சொல்லியிருக்காங்க. முக்கியமா அதுலயுமே ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆச்சுங்க. என்னன்னா டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு தனித்தனியா போய் கொடுக்கலாம். ஆனா இவங்க 2 பேரும் நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த முடிவை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சுட்டு 2 பேரும் ஒரே கார்ல திரும்பி வந்திருக்காங்க. சோ அந்த விஷயம் சோஷியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா திரும்பியுமே திவ்யா பாரதி உள்ள இழுத்துட்டு வந்துட்டாங்க. அவங்களுமே இந்த கிங்ஸ்டன் ப்ரமோஷன்ல எல்லாமே எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லப்பா அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. ஆனாலுமே அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு தெரியல. அவங்க ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. என்னன்னா ஜிவி பிரகாஷோட குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. முக்கியமா நான் எந்த ஒரு நடிகரையுமே டேட்டிங் பண்ண மாட்டேன். அதுவும் கல்யாணான ஒருத்தர் கூட கண்டிப்பா நான் டேட்டிங் பண்ண மாட்டேன். சோ இந்த பிரச்சனையில என்னதான் எல்லாருமே இழுத்துட்டு இருக்காங்க. நானுமே ஓகே கொஞ்ச நாள் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ஃப்ரீயா விட்டுட்டேன். ஓகே இதெல்லாம் கண்டுக்க வேணாம். எதுக்கு வதந்திங்கள்லாம் நம்ம கண்டுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா இருக்க இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போறனால இந்த பிரச்சனையில என்னோட கடைசி ஸ்டேட்மெண்ட்டா நான் இதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷ்க்கு அவங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அவங்க டைவர்ஸ்க்கு நான் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கிளியரா ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. இப்போ அடுத்ததா இவங்களோட இந்த டைவர்ஸ் கேஸ் விசாரணைக்கு வந்திருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 25ஆம் தேதி 2 பேரும் நேர்ல ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல சொல்லியிருக்காங்களாம். சோ இந்த விஷயமே சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா தான் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் பா எப்படியாச்சும் சேர்ந்துருங்க, கோர்ட்டுக்கு போனா கூட 2 பேரும் பேசி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது திரும்பியுமே 2 பேரும் சேர்ந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும், பிரிய வேணாம், அந்த குழந்தைக்காகவாச்சும் சேர்ந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் எல்லாருமே இவங்களுக்காக ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க.